அதிரடியாக தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன். ஜெயலலிதாவை தூக்கி எறிந்த செங்கோட்டையன். எடப்பாடி அதிர்ச்சி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா செய்த நிலையில் இன்று விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவில் மிக பெரும் சக்தியாக வலம் வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று விஜய் முன்னிலையில் தாவேகா இணைஞ்சிருக்காரு. கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்காக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற மிக முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்காக அமைப்பு பொதுச் செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. கட்சியில் இணைவதற்கு முன்னதாக நேற்றைய தினம் விஜய் தலைமையில் செங்கோட்டையன் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோட ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை முடிவில் தாவேகாவில் இணைய செங்கோட்டன் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து அவர் மீண்டும் வெளியே செல்லாத வகையில் தாவேகாவால் தனிமைப்படுத்தப்பட்டார். குறிப்பாக கட்சி அலுவலகத்திற்கு அருகில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியிலேயே செங்கோட்டையன் தங்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் தங்கள் கட்சிக்குள் கொண்டு வரும் முனைப்பில் திமுக ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அவர்களது முயற்சியை முறியடிக்கும் விதமாக தான் செங்கோட்டையன் தனிமைப்படுத்தப்பட்டார். ஒரு தேர்தலை கூட விஜய் சந்திக்கவில்லை என்று சொன்னார். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்த செங்கோட்டையன் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறதுனால அந்த கட்சி மிக பெரும் பலம் கிடைச்சிருக்கு. மேலும் செங்கோட்டையனை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் தாவேகாவோட கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வாய்ப்பிருக்கு. இதனால் கொங்கு மண்டலம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் தாவேகா பலம் வாய்ந்ததாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. கூடவே ஜெயலலிதா மறைந்த பிறகும் அதிமுக துடிப்போடு இயங்க வேண்டும் என செயலாற்றியவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் புகழ் நிலைத்து நீடிக்க வேண்டும் என உளமாற நினைத்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தன் சட்டையிலிருந்து அவர் நீக்கியிருக்கிறது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது எடப்பாடிக்கே மிக பெரும் அதிர்ச்சியை தான் உருவாக்கியிருக்கு. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நெருக்கமான தோழமையார்களாகவும் விசுவாசியாகவும் அறியப்பட்டவர் செங்கோட்டையன். அதிமுகவின் சூப்பர் சீனியர் என்று கொண்டாடப்படுவர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொல்லம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் KA செங்கோட்டையன். இவர் அதிமுக சார்பில் 9 முறை சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். முதன் முறையாக 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலத்தில் இருந்து MLAவாக தேர்வு செய்யப்பட்டவர். அதன் பிறகு 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என பிரிந்திருந்த போது ஜெயலலிதா அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வென்றார். செங்கோட்டையன் வனத்துறை, போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, தொழில்நுட்பத்துறை, வருவாய்த்துறை, பள்ளி கல்வி என பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்தவர். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது கட்சியின் பொருளாளராக இருந்தார். 1988ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு திட்டங்களை வகுத்து தந்தவர் என்ற பெருமை செங்கோட்டையனை சேரும். ஜெயலலிதா சத்துணவு திட்ட உயர்நிலை குழுவில் இருந்தபோது அவரை காங்கேயம் வந்து விழா நடத்தியவர் செங்கோட்டையன். அப்போது முதல் ஜெயலலிதாவின் இறுதி மூச்சு வரை விசுவாசியாகவே இருந்தார். கடந்த 1989ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் மு.க. கருணாநிதியோட அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா மோதியதால் தமிழக சட்டசபையில் குழப்பம் ஏற்பட்டது. KA செங்கோட்டையனும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காயமடைந்த ஜெயலலிதாவை சுற்றி நின்றாங்க. அந்த அத்தியாயம் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் செங்கோட்டையனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அப்போது இருந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு முக்கிய விசுவாசியாக தனது நிலையை அவர் உறுதிப்படுத்தினார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா 3 நபர்களை மட்டுமே நம்பியிருந்தார். அவர்களில் முக்கியமானவர் செங்கோட்டையன். 1989ஆம் ஆண்டு முதலாக அவையின் எதிர்க்கட்சி தலைவரான போது ஜெயலலிதாவுக்கு 3 தளபதிகள் இருந்தாங்க. செங்கோட்டையன், அழகு திருநாவுக்கரசு,
ராஜகண்ணப்பன் ஆகியோர். அவர் நம்பியிருந்த தளபதிகள் அப்போது செங்கோட்டையன் வெறும் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, அவர் மிக முக்கியமாக நம்பிய ஒருவராகவும் இருந்தார். எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஜெயலலிதா 1989ஆம் ஆண்டு முதலில் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது பிரச்சாரங்களை மேற்பார்வையிட்டவர் செங்கோட்டையன் தான். ஜெயலலிதா பிரச்சார இடத்தை அடைவதற்கு முன்பு செங்கோட்டையன் அந்த இடத்திற்கு சென்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று உறுதி செய்வார். அந்த சுற்றுப்பயணம் அவரை ஜெயலலிதாவுக்கு மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் உள்ள கட்சி தொழிலாளர்களுக்கும் நெருக்கமாக்கியது. செங்கோட்டையனின் முக்கியத்துவம் மேற்கு பகுதியில் தான் உள்ளது. அது அதிமுகவின் கோட்டையாக இருந்து வந்தது. 1989இல் அதிமுக பிரிந்தபோது ஜெயலலிதாவுக்காக ஈரோடு தொகுதியை செங்கோட்டையன் பெற்று தந்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தவரை எந்த தேர்தல் என்றாலும் கூட்டணி வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை செங்கோட்டையன் மேற்கொண்டார். முதல் நாள் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்து ஜெயலலிதா ஓய்வுக்காக செல்லும் வரை காத்திருந்து அடுத்த நாள் ஒரு தொகுதியில் எந்தெந்த இடங்களில் பேசலாம் என்பது தொடங்கி மேடை, மைக், கூட்டம் சேர்ப்பது என அனைத்தையும் நள்ளிரவு வரை ஆய்வு செய்து ஒரு ஒத்திகை நடத்தி அது திருப்தி அளித்த பிறகே தங்க செல்வார் செங்கோட்டையன். இதனாலேயே ஜெயலலிதாவின் சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை செங்கோட்டையனிடமே ஒப்படைத்தார். செங்கோட்டையன் கட்சி பதவிகளில் பெரிதாக ஆர்வம் காட்டியதில்லை. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு செங்கோட்டையன் அமைச்சர் பதவியை அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா பறித்தார். ஆனாலும் செங்கோட்டையன் ஜெயலலிதாவிடம் தனது விசுவாசத்தை கைவிடவே இல்லை. ஜெயலலிதா மறைந்த பிறகு கட்சியை கைப்பற்ற பலர் முயன்ற போதும் செங்கோட்டையன் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு அமைதியாக இருந்தார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானார். ஜெயலலிதா மறைந்த பிறகும் அதிமுக துடிப்போடு இயங்க வேண்டும் என செயலாற்றியவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகழ் நிலைத்து நீடிக்க வேண்டும் என உளமாற நினைத்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தன் சட்டை பையில் வைத்து அதனை அனைவரும் பார்க்கும்படி வைத்திருந்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த உடன் அந்த படத்தை தூக்கி எறிந்துவிட்டு விஜய் படத்தை வைக்க ஆரம்பித்து இருக்கிறார். இது எடப்பாடிக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் இது பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் செங்கோட்டையனுடைய இந்த மாறுதலை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கட்சி தேருமா தேராதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.